ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 1,20,000 ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமிங் 2K கேமிங்காக கஸ்டமர் பில்ட் பண்றாங்க. கஸ்டமரோட நேம் வந்து பிரசாந்த். அவங்க வடவழியில இருந்து நம்ம கிட்ட வந்து பிசி பில்ட் பண்றாங்க. என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மானிட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க பிரேம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த பில்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமிங் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் வந்து AMD கிராஃபிக்ஸ் கார்டு தான் வேணும்னு கேட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி AMD கான்ஃபிகரேஷன்லேயே இந்த பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராசர்லேருந்து போயிடலாம். இந்த பில்டுக்கு நம்ம AMD Ryzen 7 7600Xங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கோர் கிளாக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 6 கோர் இருக்கும். த்ரெட்ஸ் வந்து 12 த்ரெட்ஸ் இருக்கும். பேஸ் கிளாக் ஸ்பீடாக உங்களுக்கு 4.0 GHz இருக்கும். 5.3 GHz வரைக்குமே நம்ம ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். 5000 சீரியஸ் ப்ராசரில் உங்களுக்கு 5700X 5800X இந்த மாதிரி ப்ராசர்ஸில் எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் வராது. 5000 சீரியஸில் 5600G வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாடலுமே ஃபேன் வந்துடும். 7000 சீரியஸில் AMD வந்து டோட்டலாகவே ஃபேனை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு நல்ல ஏர் கூலர் அப்படி இல்லைன்னா லிக்விட் கூலர் நீங்கள் போகணுங்கிறது தான். ஒரே நிமிஷம் தான் மதர் போர்டுன்னு சொல்லிடுறேன். மதர் போர்டு இந்த பிசி பில்டுக்கு நம்ம MSIலேருந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை. நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. மதர் போர்டு இந்த பிசி பில்டுக்கு நம்ம MSIலேருந்து ஒரு மதர் போர்டு கொண்டு வந்திருக்கோம். ப்ரோ சீரியஸ் B650MP ஒரு M80X மதர் போர்டு. இதில் டோட்டலாக வந்து 4 RAM ஸ்டிக் இருக்கும். உங்களுக்கு 3 அவுட் வரைக்குமே எடுத்துக்கலாம். 7000 ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து இம்பில்டா கிராஃபிக்ஸ் கார்டு வந்துடும். நீங்கள் இப்போ ஒரு நார்மலான ப்ராசர் போட்டு ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இம்பில்டா இருக்க கிராஃபிக்ஸே ஒரு நல்ல கேம் பிளேக்கு சூப்பராகவே இருக்கும். இதில் டோட்டலாக 6000 கிளாக் ஸ்பீட் வரைக்கும் RAM சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு ஃபிளாஷ் பயோஸ்க்காக ஒரு பட்டன் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2.0 2 போட்டும் 3.0 உங்களுக்கு 4 போட்டும் ஒரு 2.5 லேண்ட் போட்டும் இதில் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். மைக் ஆடியோ ஜாக் ரெண்டுமே இந்த மதர்போர்டில் இம்பில்டாகவே இருக்கும். இதில் டோட்டலாக வந்து 2 M.2 ஸ்லாட்ஸ் வரைக்குமே நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். PCI Gen 4 ஸ்லாட்டாக 1 கொடுத்துருக்காங்க. தென் வந்து 1X ஸ்லாட் 2 கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு இந்த பிசி பில்டுக்கு நம்ம ஆஸ்ட்ராக்லேருந்து ஒரு ட்ரிபிள் ஃபேன் கிராஃபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கோம். AMD Radeon RX 6750XTங்கிறது ஒரு 12GB VRM கிராஃபிக்ஸ் கார்டு. கேம் பிளேவும் 2K கேம்ஸ்க்காகவும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். கேம் பிளே வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் ரொம்ப அல்ட்ராவே இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து NVIDIA கூட கம்பேர் பண்ணும்போது கேம் பிளே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாகவே கொடுக்கும். உங்களுக்கு இந்த பிசி பில்டுக்கு நம்ம கேலக்ஸிலேருந்து ஒரு லிக்விட் கூலர் கொண்டு வந்திருக்கோம். 240mm லிக்விட் கூலர் வேர்டெக்ஸுங்கிற மாடல். இது வந்து ஒரு ARGB கூலர் தான். இதோட ஃபேன்ஸ் ஆகட்டும் இதோட டியூப்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் பில்ட் குவாலிட்டியில் இருக்கும். உங்களுக்கு பவர் சப்ளை யூனிட் இந்த பிசி பில்டுக்கு நம்ம டீப் கூலேருந்து ஒரு பவர் சப்ளை யூனிட் கொண்டு வந்திருக்கோம். PK750Dங்கிறது இது வந்து ஒரு நான் மாடலர் தான். 80+ டான்ஸ் கொண்டு வந்திருக்கும். இந்த 6750XTக்கு வந்து 700 வாட்ஸே வந்து இனஃபாக இருக்கும். நம்ம கேம் பிளே பர்மார்க் எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். மோர் தென் தட்ஸ் இது வந்து பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு எடுக்கல. 750 வாட்ஸே நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டுக்கு நம்ம பிரைமரி ஸ்டோரேஜ் அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம். பிரைமரி ஸ்டோரேஜா XPG A டேட்டாலேருந்து SX6000ங்கிற ஒரு NVMe கொடுத்துருக்கோம். 512GB வேரியன்ட். இதில் SLC கேச்சிங்கும் இருக்கும். உங்களுக்கு இம்பில்டாவே ஹீட்டிங் பிளேட் இருக்கும். நார்மலாக நிறைய போர்ட்ஸில் வந்து ஹீட்டிங் பிளேட்ஸ் இருக்காது. A டேட்டா XPG வந்து அவங்களோட எல்லா NVMலையுமே என்ஹான்சிங்காகவே வந்து உங்களுக்கு ஹீட்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் அண்ட் ரைட் பண்ணும்போதோ ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் இதோட ஹீட்டை வந்து இது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு நம்ம WDலேருந்து ஒரு ஹார்டிஸ்க் கொண்டு வந்திருக்கோம். 1TB. இது வந்து 7200 RPM. இதோட ரீட் அண்ட் ரைட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு 1TB ஹார்டிஸ்க்கும் OS ரீட் அண்ட் ரைட் கேம் பிளேக்கு வந்து இந்த 512GB உங்களுக்கு இந்த பில்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். போர்டில் டோட்டலாக வந்து 4 RAM ஸ்டிக் இருக்கும். நம்ம வந்து 4 RAM ஸ்டிக்குமே ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 16GB RAM கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 5600 கிளாக் ஸ்பீட் சிங்கிள் ஸ்டிக் DDR5 G-Skill பிராண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கும். இதோட ஹீட் சிங்க் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லேட்டன்சிக்காக இதில் வந்து CL36 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டன்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகவே இருக்கும் இந்த ரேமில். கேபினெட் இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து கேலக்ஸிலேருந்து ரெவல்யூஷன் 01ங்கிற கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த கேபினெட்ஸ் வந்து நம்ம ஒரு 10 to 15 பில்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸ்பேசியஸான கேபினெட். இதில் வந்து டோட்டலாக வந்து நம்ம 3 to 4 ஹார்டிஸ்க் வரைக்குமே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஹீட்டுக்காகவும் சரி ஒரு ஏர் வென்டிலேஷனுக்காகவும் சரி ஸ்பேசிங்காகவும் சரி இந்த கேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மானிட்டர் இந்த பிசி பில்டுக்கு நம்ம ஒடிசிலேருந்து ஒரு 27 inch கர்வ்டு மானிட்டர் கொண்டு வந்திருக்கோம். 2K சப்போர்ட் கொண்டது. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதோட கர்வ்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிசி பில்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சது. பிசி பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவே எடுக்கிறோம். கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க கஸ்டமர். ஸோ டெலிவரி எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேம் மட்டும் தான் நம்ம ரன் பண்றோம். GTA 5 தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டே கிட்டே போட்டுருவானோ. ஸோ இந்த பிரசாந்த்ங்கிற கஸ்டமருக்கு தான் நம்ம பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் நேம் வந்து திவாகர். அவர் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பிசி பில்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான். ஸோ நம்ம அவங்ககிட்டயே நம்ம வந்து நம்ம ஷாப்போட ரிவ்யூ பற்றி கேட்டலாம். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பிசி பில்ட் பண்ணியிருக்கேன் லைக் 2019ல. ப்ரோ வந்து கேட்டதுக்கு மேலே பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? 1660 கார்டு போட்டு மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். 1660 கார்டு போட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுவும் நான் சொன்னதை விட ஆக்சுவலாக நல்லாவே இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அதனால ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவனும் பண்ணியிருக்கான். சொல்லுங்க. நான் கேமிங் ரெக்குயர்மெண்ட் 2K நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸை விட பெட்டராக வந்திருக்கு. அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நான் இவ்வளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பெஞ்ச்மார்க் அந்த ரிவ்யூவுமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டம் பில்ட் பண்ணதில். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். இந்த பிசி பில்ட் வந்து நம்ம டோட்டலாக வந்து ஒரு 1,20,000 பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் தென் காம்பனன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பாக டீம்பிர்லாவை கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும்